மக்கள் நிருபர் நேயர்களுக்கு வணக்கம். எடப்பாடி இன்னும் பயந்துகிட்டு இருக்கிறாருன்னு தெரியல. லீமா ரோஸ் நம்ம ஆதவ் அர்ஜுனுடைய மாமியா, அவங்க அதிமுகவில் இருந்துகிட்டு போய் செங்கோட்டையனை போய் பாக்குறாங்க, தாவேகா மந்திரி போய் பாக்குறாங்க. கொள்கையிலேயே நமக்கும் அதிமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஆகாது. லீமா ரோஸ் போய் பார்த்த உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா, லீமாரச கட்சி விட்டு நீக்க ஒரு எம்எல்ஏ போய் தொலைஞ்சிட்டு போலான்னு இருந்திருக்கணும். ஆனா எடப்பாடி நீக்காம இருக்காங்கிறது மர்மமா இருக்குது. அதனால என்னாச்சு அப்படின்னா, இப்ப அண்மையில கோயமுத்தூர் மாவட்டத்தினுடைய ஒரு கூட்டம் கூட்டி பேசுறப்போ, கோயமுத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற எஸ்பி வேலுமணி அந்த கூட்டத்தை புறக்கணிச்சுட்டார். புறக்கணிச்சுட்டா என்ன அர்த்தம்? உங்களுக்கும் வேலுமணிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, வேலுமணி உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வரலை என்பது தெல்ல தெளிவா தெரிஞ்சு போச்சு. இதனால நீங்க என்ன பண்ணி இருக்கணும்? வேலுமணி வள்ளின்னு சொன்னே இன்னைக்கு வேலுமணிய கட்சி விட்டு நீக்காச்சுன்னு சொல்லி போய் தலைவர் எம்எல்ஏ விட்டு இருந்திருக்கணும். ஆனால் இதுல சி.வி. சண்முகத்தை பாராட்டணும். எடப்பாடியை என்னதான் எதிர்த்து பேசியிருந்தாலும் அவரு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ண தயாரா இல்லை. அவரு பேச்ச கேட்டுக்கிட்டு போனது விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர். இந்த பாஸ் கோஷ்டி ரெண்டுமே சி.வி. சண்முகத்தோட ஒன்னா போய் உட்கார்ந்துகிட்டு இருந்ததுல இப்ப அவங்க 2 பேரும் எம்எல்ஏ போயிட்டா. ஆனா சி.வி. சண்முகம் எம்எல்ஏ பதவி எக்காரணத்துக்கு கொண்டும் ராஜினாமா செய்ய மாட்டார். அப்படி ராஜினாமா செஞ்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, எம்எல்ஏங்கிறதுலதான் ஊருக்குள்ள அந்த ஆளுக்கு ஒரு மரியாதை இருக்குது. இன்னும் அதிமுகவுக்கு துரோகம் என்று எதிர்த்து பேசியிருந்தாலும் ஒரு எம்எல்ஏங்கிறதுக்கு ஒரு மரியாதையோட இருந்துட்டு இருக்கிறார். அவரு கட்சி விட்டே நீக்காச்சுன்னு சொல்லி சொன்னா அவருக்கு எந்த மரியாதையும் ஊருக்குள்ள இருக்காது நல்லா தெரிஞ்சதுனாலதான் அவர் கட்சியிலேயே இன்னும் இருக்கிறார். லீமா ரோஸ கட்சியில நீக்கிட்டு உடனுக்குடனே என்ன செஞ்சிருக்கணும்? இவங்களையும் கட்சி விட்டு நீக்கி இருக்கணும். எஸ்பி வேலுமணிய கட்சி யாரு ஒருத்தர் கட்சிக்கு உடன்படவில்லை என்று சொன்னால் அவர்களை உடனடியாக கட்சி விட்டு நீக்கிறதா தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி தன் கைவசம் ஹோல்டா இருக்குதுன்னு அர்த்தம். எடப்பாடி பழனிசாமிகள் லீமா ரோஸையும் எஸ்.சி. வேலுமணியும் கட்சி விட்டு உடனுக்குடனே நீக்கி இருக்க வேண்டும். நீக்கினாத்தான் அதிமுகவில் இருக்கிற தொண்டனெல்லாம் உற்சாகமா இருப்பான். இப்ப கட்சியில பதவி போடுறாரு எடப்பாடி பழனிசாமிகள். ஒரு மாவட்டத்தில் இருக்கிறவங்க இன்னொரு மாவட்டத்தில் இருக்கிறவங்க ஒரு புதுசா ஒரு கட்சியில பதவி போடுறாரு. போடுறதுன்னு சொல்லி சொன்னா ஏற்கனவே கட்சியில இருந்துகிட்டு இருக்க குள்ள நரிகளை ஒரே கையெழுத்தை போட்டு எல்லாத்தையும் நீக்கிட்டு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேறிகளை புதுசா போட்ட உத்வேகமா இருப்பான். ஒவ்வொரு தொகுதியில் அதிமுகவுடைய எம்எல்ஏ கேண்டிடேட் தோக்குறான்னு சொல்லி சொன்னா அந்த மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் தான் தூக்கி பிடிச்சிட்டு நிறுத்திட்டு இருக்கான்னு சொல்லி இருக்காங்களே. அதிமுக கட்சி விட்டு நீக்கணும். இப்போ அதிமுக என்ன செஞ்சிருக்கணும்? தமிழ்நாடு முழுக்க மின்வெட்டு பிரச்சனை அதிகமா போயிட்டு இருக்குது. இந்த சமயத்துல காத்தாலையும் கரண்ட் இருக்கிறது இல்ல, நைட்டும் கரண்ட் இருக்கிறது இல்ல. இப்ப என்ன செஞ்சிருக்கணும்? அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏக்கள் இந்நாள் எம்எல்ஏக்கள் இருக்க ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் மணியாட்டிட்டு இருந்தாங்களா? கரண்ட் போன உடனுக்குடனே போராட்டம் நடத்தி எப்படி சென்னையில நைட் ரெண்டே நடத்துறாங்க, அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க நடத்தி இருந்தா தான் அதிமுக இருக்கிறதுனால பரவாயில்லன்னு சொன்னான். இன்னைக்கு கரண்ட் பில்லுடைய நிலைமை தமிழ்நாட்டுல தாறுமாறா போய்கிட்டு உட்கார்ந்து இருக்குது. இந்த கரண்ட் பில்லுடைய ஸ்லாப் சிஸ்டம் 200 யூனிட் ஃப்ரீன்னு போட்டனிமே நம்ம மக்கள் நிருபர் சேனல்ல சொன்னோம். கரண்ட் பில் ஏற்கனவே இருந்த கரண்ட் பில்லுக்கு அதிகமாத்தான் வருமோலியோ குறைஞ்சு வராதுன்னு சொல்லி. இப்ப திருப்பண பக்கம் யூடியூப் சேனல் பார்த்தா கரண்ட் பில் அன்னைக்கு எச்சு வந்துருச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியே முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சு டிவிக்கே கரண்ட் பில் ஏத்திட்டு உட்கார்ந்து இருக்குது. இந்த கரண்ட் பில் ஏத்துனதுக்கு எப்படி நீட் எக்ஸாமுக்கு டெல்லியில ஜந்தர் மந்தர்ல அந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி போராட்டம் நடத்துச்சு இல்லையா, அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க ஸ்தம்பிகளுக்கு போராட்டம் நடத்தியிருந்தா தான் அதிமுக ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும். இப்ப இருக்கக்கூடிய 45 எம்எல்ஏகளை வச்சுட்டு அதிமுக ஸ்ட்ரென்த் காமிக்கிறத விட தமிழ்நாடு முழுக்க மின்வெட்டு பிரச்சனை பேசியிருந்தனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிக்கால திரும்பி பார்ப்பான். போராடக்கு தகுதி தாய்ந்த கட்சி அதிமுக. இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் மௌனம் காமிக்குது. அவங்களும் வீதிக்கு வீதி போராடி இருக்கணும். மின்வெட்டு பாத்தீங்கன்னா எப்ப கரண்ட் வருது எப்ப போகுதுன்னே தமிழ்நாட்டுல தெரியறது இல்லை. அதனால அது தனியா போராடி இருக்கணும். போராட தவிர்த்துட்டாங்க. இந்த இடப்பட்ட கேப்ல விளாத்துக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டையன் என்ன பேசுறாரு? அவர் ஏதோ விஜயை பத்தி ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னு சொல்லித்தான் அவரை பிடிச்சி உள்ள போட்டு ஜாமீன்ல வெளிவர முடியாத அளவுக்கு இன்னைக்கு உள்ள இருக்கிறார். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துல 70 எம்எல்ஏக்கு மேல இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் போராட்டத்துல குதிக்கணும்.
மாவட்டத்துக்கு மாவட்ட போராட்டத்தில் குறித்து மாவட்டத்தை தம்பிக்க வச்சிருந்தா தான் கட்சி எதிர்கட்சி இருக்குதுன்னு தெரியுமுங்க. ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப நீங்க போலீஸ் கிட்ட வாக்குவாதம் பண்றதுக்கு பேரு கட்சியினுடைய தலைவர்களுக்கு அம்சம் கிடையாது. எதிர்கட்சியா இருக்கணும். எதிர்கட்சியா இருக்கிறப்போ ஒரு காவல்துறையவோ அங்க இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரையோ தவறு பண்ணா தவறு பண்ணிருக்கீங்க, இந்த அலுவலகத்தில் தவறு நடத்துக்குன்னு கேட்டா தான் கட்சிக்கு நல்லா இருக்கு. எதுவுமே செய்யறது கிடையாது. ஆட்சிக்கு வந்தா மட்டும் எல்லாத்தையும் சத்தம் போட்டுட்டு இருக்க வேண்டியது. இந்த போக்கு போச்சுன்னா நிச்சயமாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியில தூங்கிட்டு இருக்குன்னா பொதுமக்கள் பேசிட்டு இருக்கிறான். தமிழக வெற்றி கழகம் ஒண்ணும் இன்னும் வார்டு வார்டா போய் எந்த பிரச்சனையும் இது வரலும் மக்களுக்கு என்ன பிரச்சனை தமிழ்நாடு முழுக்க கேட்கல. உள்ளாட்சி தேர்தல் வைக்கக்கூடிய சூழலை வந்தா தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறவருடைய தோக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை பயன்படுத்திக்கிறதுக்கு அதிமுகவும் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்னும் மக்கள் பிரச்சனையே இந்த எலெக்ஷனுக்கு பிற்பாடு போய் இந்த மார்ச்சுக்கு பிற்பாடு போய் பொதுமக்கள்கிட்ட போய் இன்னும் எந்த ஒரு அதிமுகவோ திமுகவோ அணுகி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கறதுக்கு இதுவரையிலும் போகலை. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்டு செயலாளராகட்டும் ஒன்றிய செயலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் போய் பொதுமக்கள்கிட்ட என்ன பிரச்சனைன்னு போய் இதுவரையிலும் கேட்கல. இந்த சூழ்நிலையில தான் தமிழ்நாடு தற்சமயம் போய் கொண்டு இருக்குது. இப்போ தமிழ்நாட்டை தூக்கி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்குள்ள இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு ஊழல் குற்றச்சாட்டு பெருசா வந்துருச்சு. ஊழல் குற்றச்சாட்டு பெருசா வந்து அவர் மொலாசஸ் உற்பத்தி வண்டி பிராந்தி தயாரிக்கக்கூடிய எரிசாராயம் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகளுக்கெல்லாம் பல லட்சம் கோடி ரூபாய்க்கு விற்கிறான ஒரு பொருளை போயிட்டு இருக்குது. அது உண்மை என்னங்கிறது அவரு அந்த ஃபேக்டரியை வாங்கணுங்கிறது உண்மைதான். அம்மாப்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்க டோபிகோ ஃபேக்டரி ஆர்பிபி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறவற்றிருந்து அவர் வாங்கினது உண்மை. அதை யாராலும் மறக்க முடியாது. ஆனால் அது எதற்காக வாங்கப்பட்டது என்பதை அன்னைக்கு ஆளுங்கட்சியா இருந்தாங்க. இன்னைக்கு திமுகவும் கேட்கல, தமிழக வெற்றி கழகமும் கேட்கல. அது எடப்பாடி பிரச்சனை விடுங்க. ஏதோ கட்சிக்கு எடப்பாடி தன்னுடைய அதிமுகவை தூக்கி பிடிச்சி நிறுத்தினேன்னு சொல்லிட்டு இருக்கிறார். இப்போ கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி ஒரு கட்சி பேரே வித்தியாசமா இருக்குது. இதுல யாருன்னு சொன்னா சோனம் வாசும் அப்படிங்கிறவர் தான் முதல்ல இந்த போராட்டத்தை கையில் எடுத்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறப்போ கரப்பாம்பூச்சி மாற இவங்க அப்படி நச்சுக்கி போட்டணுங்கிற மாதிரி பேசுறப்பதான் இந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சிங்கிற அப்தி தவக்ங்கிறது தான் முதல்ல கட்சி ஆரம்பிச்சு சாட்பீடு தான். ஒரு 60 நாளுக்குள்ள இந்தியா முழுக்க ஸ்தம்பிக்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் டெல்லியில ஜந்தர் மந்தர்ல கூடி பெரிய மாபெரும் போராட்டத்தை நடத்திருக்காங்கன்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு அனர்த்தம். பாரதிய ஜனதா கட்சி அடக்கி வச்சிருக்குது. அவங்களை அடக்கி வச்சிருக்க அடி போட்டு அடிச்சு தாறு மாற அடிச்சு ரவுடித்தனத்தை காமிக்கிற மாதிரி பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு அந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி அடக்கி வச்சிருச்சு. இப்போ இருந்தாலும் இன்னும் போராட்டத்தை அவர்கள் கைவிடவில்லை. எதுக்கு போராடுறாங்க? நீட்டு தேர்வு வைக்கிறது தப்பு இல்லைங்கிற கோல்கி பாலிசி இல்ல. நீட்டு தேர்வு என்னமோ பண்ணானா அந்த கொஸ்டின் பேப்பரை எதுக்கு அவுட் பண்றீங்கிறத பிரச்சனை. ஏதோ ஒரு தடவை நடக்கலாமுங்க. இந்த மாதிரி அந்த கொஸ்டின் பேப்பர் தவறுதலா எவனோர்த்த எடுத்து போட்டு வித்துட்டா செஞ்சுட்டான்னு சொல்லி நடக்கலாம். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிற்பாடு எப்பப்போ இந்த நீட் எக்ஸாம் பிரச்சனை வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னாக்க கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணிடுவாங்க. அப்புறம் மறுபடியும் ஒருக்கு எக்ஸாம் வைப்பாங்க, மறுபடியும் ஒருக்கு அவுட் பண்ணுவாங்க. இப்ப எதுக்கு இப்போ அவங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்கு மத்திய கல்வி மந்திரி தர்மேந்திர பிரசாத் தான் காரணம். தர்மேந்திர பிரசாத் அவரை கட்சி விட்டு அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்குங்கன்னு தான் போராடுறாங்க. அதுக்கு ஏன் இன்னும் பாரதிய ஜனதா கட்சி மௌனம் காமித்துக் கொண்டிருக்கிறது? அதுக்கு ஜால்ரா தட்டுற மாதிரிதான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் விஜய் சொல்லலாம். கரப்பாம்பூச்சி கட்சி நீட்டு தேர்வு வேண்டான்னு சொல்லுது, அதனால நாங்களும் அந்த ஸ்டாண்டில் இருக்கிறோம்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு என்ன முடிவு பண்ணி இருக்கணும்? தமிழ்நாட்டுல எல்லா மெடிக்கல் காலேஜும் வேண்டாம் இப்படி கொடுத்துருங்க. நீங்க மெடிக்கல் காலேஜ் பூரா க்ளோஸ் பண்றதுக்கு சட்டம் மத்திய அரசாங்கத்திட்ட தமிழ்நாடு அரசாங்கத்தில் இருக்கிறப்போ தமிழ்நாட்டுல நீட்டு தேர்வு வச்சுதான் மெடிக்கல் காலேஜ்ல ஆட்களை சேர்த்தோன்னு சொன்னா தமிழ்நாட்டுல மெடிக்கல் காலேஜே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா அங்க நீட்டுக்கு வேலை இல்லை. இந்தியா முழுக்க அப்படி பண்ணணும். பண்ணா என்ன ஆகும்? பெரிய பெரிய மருத்துவக் கல்லூரிகள் இருக்க பணம் முதலீட்டு வரக்கூடிய வருமானம் குறைஞ்சிருங்கிறதுக்காக வேண்டித்தான் அதை எப்படியோ போட்டு கட்டுங்கப்ப நீட் எழுதினால என்ன எழுதி பாஸ் ஆகி சேருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. மாநில கொள்கைக்கு மத்திய அரசாங்கம் சொந்தம் கொண்டாடக்கூடாது. கல்விய மாநில கொள்கை குற்றணும். எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டுல தன்னை என்ஜினியரிங் கல்லூரி வர்றதுக்கே வாய்ப்பு கிடையாது. தமிழ்நாட்டுல இப்ப பாக்குற பக்கம் என்ஜினியரிங் கல்வி இருக்குன்னு சொன்னா அதுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அதே மாதிரி
மருத்துவக் கல்லூரி எம்ஜிஆர் காலத்தில் இருக்குன்னு சொல்லி சொன்னாக்கா அதற்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அப்போ அதுக்கும் பிற்பாடு திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கிறப்போ இந்த பிளஸ் டூல யார் அதிகமா கட் ஆஃப் வாங்குறாங்களோ அவங்களுக்கு சேர்த்தக்கூடிய தன்மை தான் இருந்தது. இப்போ அந்த பிளஸ் டூல என்னதான் அதிகமா மார்க் இருந்தாலும் இவ வைக்கக்கூடிய நீட்ல மார்க் குறைஞ்சிருச்சுன்னா அவர்களுடைய மருத்துவ கனவு பாழாகுது. இது எல்லாத்துக்கும் தெரியும். எத்தனையோ பேர் தமிழ்நாட்டுல இந்த நீட் எக்ஸாமுக்குனால பிரச்சனை பண்ணி அவங்க மாநில கொள்கையை நீட் எக்ஸாம் கூடாது, அப்பதான் கிராமப்புறத்துல இருக்கிறவங்களும் மருத்துவக் கல்லூரியில் சேர முடியுங்கிற மாதிரி ஒரு கொள்கை பயன்படுத்தினாங்க. இப்போ எங்கேயோ ஒருத்தர் 1000 பேர் பரீட்சை ஒருவர் நம்ம அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிற வச்சுட்டு அதை தூக்கி வச்சுக்கிட்டு பாரு இவன் படிச்சு நீட்ல பரிசையில் பாஸ் ஆகலையான்னு சொன்னா அதை ஒரு பெருசா எடுக்க கூடாது. என்ன செய்யணும்? பழைய கொள்கை பின்பற்றணும். கல்விக் கொள்கை பின்பற்றி யார் உயர்ந்த மதிப்பெண் வாங்குறாங்களோ அவங்களுக்கு மருத்துவக் கல்லூரியில இத்தனை கட் ஆஃப் வச்சு பண்ணிட்டு இருக்கிற சிஸ்டத்தை கொண்டுகிட்டு வாங்கினா எல்லா அரசாங்கம் சொல்லுது. அத தமிழ்நாடு அரசாங்கம், மத்திய அரசாங்கம் என்னதான் உத்தரவு போட்டாலும் எல்லாத்துக்கும் முடியாதுன்னு சொல்றப்ப இதுக்கும் முடியாதுன்னு சொல்லிப்படி தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு இது எந்த போராட்டமும் நடத்த கிடையாது. இதுக்கு முன்னால் நடத்தினாங்க. நீட்டை பிரச்சனை அவன் ஜாவறான் இவன் ஜாவறான்னு சொன்னாங்க இல்லையா? இப்ப ஆட்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு 75 நாள் ஆகி 75 நாள் ஆட்சிக்கு தமிழக வெற்றி கழக நீட்டை பத்தி வாய் துறக்கவே இல்லை. இப்ப எக்ஸாம் நீட் கவுன்சிலிங் நடக்குது. இப்ப இதுக்கு ஏதாவது ஒரு கல்வி மந்திரி துறைங்கிற உயர்கல்வித்துறை காங்கிரஸை சேர்ந்த விஸ்வநாதனும் சரி இல்ல ராஜ்மோகனாதும் ஒரு அறிக்கை விட்டு இந்த நீட்டுனால பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்கு, நிறைய நல்லா படிக்கிற பசங்க சேர முடியறது இல்ல, இதுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் ஏற்படுத்தும்னு சொல்லியிருந்தா இப்ப தமிழக வெற்றி கழகம் படிக்கின்ற மாணவர்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லலாம். ஆனால் அது கிடையாது. ஆனா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் படித்தவங்க எல்லாம் 18 வயசு நிறைய பேர் அடிச்சு மண்டை ஒட்டச்சு கிடக்கிறதெல்லாம் நாம டிவியில பாக்குறோம் இல்லையா? பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க கூடாது. இது எதனால இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லி மாநில அரசாங்கம் இன்னைக்கு கையில் எடுத்து எதுக்காக போய் அடிக்க போறாங்க? மாநில அரசாங்கம் தமிழ்நாட்டிலே அடிக்கிறாங்க இல்லையா? நீங்க நீட்டுக்கு எதிர்ப்பு சொல்றீங்க, அப்படி இருக்கிறப்ப நீட்டுக்கு எதிர்ப்புக்கு இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கணும். இப்ப ஆதரவு கொடுத்த என்ன ஆகுதுன்னா மாணவர் பெருமன்றங்கள் கம்யூனிஸ்ட் முத்திரை குத்தி வச்சுட்டான்னு சொல்லுவீங்க. அப்ப அவங்களுடைய கிரெடிட் அவங்களுக்கு போகுதா? அப்படிங்கிற ஒரு பாலிசியில அவங்க இருப்பாங்களே ஒழிய, ஆனால் நீட்டு தேவையில்லை என்பதை முடிவு செஞ்சா அரசாங்கமே போராடி மருத்துவக் கல்லூரி இழுத்து மூடுன்னு சொல்லணும். வேண்டாம்ப்பா நீட் இல்லைன்னா எங்க மாணவர்கள் வேண்டாம், எங்கேயோ போய் படிக்கணும் செய்யறாங்கிற மாதிரி இது தவறான கருத்தா கூட இருக்கலாம். ஆனால் ஒரு நாட்டுக்கு மாற்றம் வேண்டும்னு சொன்னா ஏதாவது ஒரு புரட்சி ஏற்படுத்தினா தான் மாற்றம் ஏற்படும். ஒன்னா ஜந்தர் மந்தர்ல ஒரு 10 லட்சம் பேர் கூடணுமாற இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை கையில் எடுத்தா தான் மத்திய அரசாங்கம் பணிந்து வரும். பணிஞ்சு வந்தா மாணவர்களுக்கு நிச்சயமாக நீட்டிலிருந்து விலக்கு கிடைத்தால் மாணவர்கள், ஏழை மாணவர்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கிறதுக்கு தமிழக வெற்றி கழகம் செய்யணும். இப்போ ஜனநாயக படத்தை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஜனநாயக பட கொண்டாட்டம், ஒரு பக்கம் நீட்டு பிரச்சனை பற்றி போராட்டம். கொண்டாட்டமும் போராட்டமும் ஒன்னா நடந்துகிட்டு இருக்குது. இதுல எல்லா கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பேசி மந்திரிகள் எல்லாரும் அட் அ டைம்ல சினிமா தியேட்டர்ல அழுகுறாங்க. அட் அ டைம்ல எல்லா தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு 7-8 மந்திரி படம் பார்க்க அழுகுறான்னு சொன்னா அத படம் முடிச்சு போடுறது யாரு போடுறாங்க? தியேட்டருக்குள்ள கேமரா கொண்டு விட்டு போய் ஒரு சோசியல் மீடியா வச்சு போடுறதுனாலதான் வெளியே தெரியுது. அவங்க வெளியே போஸ்ட் பார்த்துட்டு அழுதாங்களா? ஜனநாயகன் படத்தை போஸ்ட் பார்த்துக்கிட்டு போய் அழுதுகிட்டு இருந்தாங்க. படோட அழுவுறத பாக்குறாங்க, பின்னால் இருக்கிறத பாக்குறாங்க. இதை எல்லாமே மிகப்படுத்தி கொண்டுகிட்டு வந்த தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு வந்த மாதிரி ஜனநாயக படம் படு தோல்வின்னு பேசிக்கிட்டு இருந்தாலும் 1000 கோடி ரூபாய் வசூல் ஆச்சுங்கிறாங்க. ஒரு டிக்கெட் 1500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு மேல விட்டுனா 1000 கோடி ரூபாய் வசூல் ஆகத்தான் செய்யும். அடுத்த கட்ட நடவடிக்கையா தமிழ்நாட்டுல நீட்டை நீக்கணும். நீக்கிறதுக்கு எல்லா கட்சியும் ஒரே முடிவுக்கு வரணும். நன்றி, வணக்கம்.